என்ன வார்த்தை இது? பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பொதுவா சொன்னது என்னன்னா 71 காலத்துல இருந்து இந்த காவேரி கடந்து வந்த காலத்தை பார்த்திருக்கோம். 70கள்ல வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74இல் எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லிதான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே இன்னைக்கு எதிர்கட்சியினர் உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே எனக்கு முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம், நடுவுல கத்துறது, நடுவுல பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான். யாரும் இல்லாததெல்லாம் சொல்லல. இது காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை உடனே நீக்க வேண்டாம், ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அழகு முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உட்காருங்க, வாய்ப்பு வரும், உட்காருங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. ஆனா ஒரு நிமிஷம், விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. அவரு நான் அமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். இருங்க, நான் சொல்றேன். இருங்க, இங்க பாருங்க. இருங்க அண்ணா நிமிஷம். இல்ல அங்க மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. உறுப்பினர் கே நேரு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க, என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருப்ப காமிக்கிறீங்க.